இந்த கைஜு நம்பர் 1 சூட்டை வச்சு நம்ம நருமி ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு புதுசா ஒரு டெக்னிக்கே தானா உருவாக்கி இருக்காரு. அதை தாங்க இந்த கைஜு நம்பர் 11 கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சாக்காய் முடிச்சிட்டு இருப்பாருங்க. இவர் எப்படி இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 11 போதும் இந்த இசையாவோட மெமரியை வச்சு நான் உன்னை கொள்ளலான்னு பார்த்தா அந்த மெமரியில இந்த மாதிரி ஒரு பவரே இல்லையே, என்கிட்ட விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 11 சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம நருமி உனக்கு இன்னுமாடா புரியல, அது யாருக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா இதை நான் யாருக்குமே தெரியாம உருவாக்குனதுடா அப்படின்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 11 அட்டாக் பண்றதுக்கு வேகமா போய் உன் கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு 7 பிரான்ச் ஸ்வாட் ஸ்குவாட்ரன் ஸ்டைல் கன் ஸ்வாட் டெக்னிக் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்க போடுவாரு பாருங்க. அந்த கைஜு நம்பர் 11 கதரும் ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதரும். நம்ம நருமி போட்ட அட்டாக்க பார்த்தா அந்த இடமே கதி கலங்கி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கு அந்த கைஜு நம்பர் 11ஓட கதையை முடிச்சிருவாரு. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க மொட்டத்துல நம்ம இசையா கிட்ட போய் பேசியிருப்பாரு. அப்ப இசையா கிட்ட நீங்க நருமி பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு வீக்கானவன் இல்லையே, உங்களை தோக்கடிக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குல்ல அப்படின்னு கேட்டேனே. அதை கேட்டு இசையோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கானவன் இல்லை, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா என்ன ரொம்ப விளையாட்டு புத்தியோட இருக்கிறான், அவனை நான் ரொம்ப குறைச்சி இட போடக்கூடாது, அவன்கிட்ட ரொம்பவே சக்தி இருக்கு, அவனோட பவரை கரெக்டா யூஸ் பண்ணானா அவன் என்ன தோக்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஏன் அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடிஞ்சோடனே இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த மொட்டத்துல இசையோ நீ இதை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு அவர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம நருமி சும்மா மாஸ் காட்டிட்டு இருப்பாரு. அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த கைஜு நம்பர் 11 சும்மா துண்டு துண்டா சதைச்சுட்டுருவாரு. அது அப்படியே உடம்பு சதறி செத்து போயிடும். இங்க நம்ம நருமி அது கொண்டதுக்கு அப்புறம் இசையோ வயசானவரு இப்போ எப்படி நான் உங்களை தோக்கடிச்சிட்டேன்னா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அட போயா உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரதை கொஞ்சம் கூட என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல, என் மனசில் அது தோணவே மாட்டேங்குது அப்படின்னு நெருமி கடுப்பாய் உட்காந்துருவாரு. ஏன்னா இசையை அழுது யாரும் பார்த்தது இல்லைல்ல, அப்போ எப்படி இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். இங்கே நம்ம நெருமி ஜெயிச்சதை கேட்டு கிக்கரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. என்னோட ஆர்வக்குள்ளர் வாத்தியாரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்படியே அதே நேரத்தில் சோஃபு ஏர்போர்ட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹெட் குவார்டர்ஸ் இருக்க அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அங்கே கைஜு நம்பர் 12 நம்ம கொஸ்டினோவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கோம். அதோட பவர் நம்ம கொஸ்டினோக்கு ஏற்ற மாதிரி அந்த கைஜு நம்பர் 9 கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம கொஸ்டினோ எவ்வளோதான் ட்ரை பண்ணி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணாலுமே அதோட அட்டாக்கு நம்ம கொஸ்டின் மேலே பட்டுக்கிட்டே இருக்கு, அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வைஸ் கேப்டன் தோத்து போயிடுவாரு, இப்படி அவர் தோத்து போகக்கூடாது, வைஸ் கேப்டன் கொஸ்டினோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இந்த கைஜு அவருக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. இங்கே கொஸ்டினோ அட்டாக்கு பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கும். அந்த கைஜு நம்பர் 12 ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நம்ம கொஸ்டினோ இதை எப்படி தோக்கடிக்க போறாரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்.